நாம் பார்த்த கதை அன்னபூரணி அம்மாவுக்கு 2 மகன்கள். மூத்தவன் பழனி, இரண்டாவது சந்துரு. பழனி விவசாயியாக இருந்தால் சந்துரு சென்னையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்வது போலவும், அவனுடைய மனைவி நிகிதா கார்ப்பரேட் கம்பெனியின் மேலாளர் என்பதை நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அன்னபூரணி அம்மா ஒரு ஊருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அன்பான அத்தையும் மாமியாரும் ஒரு நாள் எவ்வளவு சந்தோஷமாக தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதிகாலையிலேயே அன்னபூரணி அம்மாவும் வள்ளியும் சேவல் கூவுவதற்கு முன்னாடியே எழுந்து இயற்கை காற்றை வாங்கிக் கொண்டு வள்ளியிடம் அவங்க அத்தை, "வள்ளி, எனக்கு கொஞ்சம் தலையில் எண்ணெய் தேய்த்து விடுமா?" என்று சொல்வார். அதை சொன்னவுடன் அடுத்த நொடியே வள்ளி, "சரிங்கத்த" என்று தேங்காய் எண்ணெயை தேய்த்து கொண்டு இருவரும் ஆற்றுக்கு சென்று சந்தோஷமாக ஜாலியாக குளிப்பார்கள். குளித்து முடித்து வீட்டிற்கு வந்தவுடன் அன்னபூரணி அம்மாவும் வள்ளியும் ரெடியா. அவர்கள் அன்னபூரணி அம்மா கண்ணாடியை பார்த்து தன் தலையை வாரி மாறிக்கொண்டே, "வள்ளி, மோர்பானையை எடுத்துட்டு வாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வயலுக்கு போகலாம்" என்று சொன்னவுடன் வள்ளி மோர்பானையை எடுத்துக்கொண்டு வந்து அத்தை முன் வைப்பாள். பிறகு வீட்டை பூட்டி இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே மாட்டு வண்டியில் ஏறி வயல்வெளிக்குச் செல்வார்கள். வயலுக்குச் சென்றவுடன் அங்கே வேலை பார்ப்பவர்களிடம் அன்னபூரணி அம்மா, "என்னப்பா, நாத்து நல்லா நட்டிங்களா? வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எத்தனை மூட்டை அறுவடை செஞ்சீங்க? தண்ணியெல்லாம் ஒழுங்கா பாத்துனீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் டயர்டா இருக்குன்னு தெரிஞ்சு நான் மோர் கொண்டு வந்திருக்கேன்" என்று சொல்லுவார். அன்னபூரணி அம்மா வந்தவுடன் அங்கே வேலை செய்பவர்கள் இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார்கள். வள்ளியும் அத்தையுடைய குணத்தை, அதாவது அன்பாகவும் இருப்பார், வேலை செய்யும்போது அதிகாரமாகவும் இருப்பார் என்பதை நன்கு அறிவார்கள். அதனால் அத்தைக்கு துணையாக வள்ளியும், "அண்ணன், எத்தனை மூட்டை அறுவடை செஞ்சீங்க? மூட்டைகள் எல்லாம் என் முன்னாடி கொண்டு வந்து வையுங்க" என்று சொல்லி அந்த மூட்டைகளையெல்லாம் எண்ணுவாள். எண்ணி வைத்து வயலில் வேலை செய்யும் ஒருவரிடம், "அண்ணா, இதை எல்லாத்தையும் மாட்டு வண்டியில் ஏத்துங்க" என்று சொல்லுவார். உடனடியாக அங்கு இருப்பவர் அந்த மாட்டு வண்டியில் ஏற்றுவார். பிறகு மோட்டார் பம்பில் போய் கை கால் முகத்தை தண்ணீரில் கழுவி தண்ணீரை வயலுக்கு ஒழுங்காக பாய்ச்சி இருக்காங்களா என்று வள்ளி செக் பண்ணுவாள். அதன் பிறகு எல்லோரையும் வரிசையாக நிப்பாட்டி அன்னபூரணி அம்மா ஆளுக்கு ஒரு கிளாஸில் மோர் கொடுப்பார். அனைவரும் சந்தோஷமாக வாங்கி பருகிக் கொண்டு வயலில் திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள். பிறகு அன்னபூரணி அம்மாவும் வள்ளியும் வீட்டிற்கு செல்லும் வழியில் மார்க்கெட்டுக்கு சென்று வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்று வீட்டு வேலைகளை முடிப்பார்கள். வீட்டு வேலைகளை முடித்த பிறகு வள்ளி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் தன்னுடைய அத்தையிடம் வந்து, "அத்தை, இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸா படத்துக்கு போயிட்டு வரலாமா?" என்று தயங்கியபடி கேட்பாள். முதலில் வேண்டாம் என்று சொல்லும் அன்னபூரணி அம்மா பிறகு வள்ளிக்காக ஓகே என்று சொல்வார். இருவரும் சேர்ந்து பட்டணத்திற்கு சென்று படம் பார்க்க சொல்வார்கள். சினிமா பார்ப்பதற்கு கரெக்டா 4 மணிக்கு சினிமா தியேட்டருக்குள்ள போயிருவாங்க. அங்க படம் பார்க்கும்போது இடைவேளையில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு கொண்டு படத்தை பார்ப்பார்கள். ஆனால் இருவரையும் பார்க்கும்போது ராணியும் இளவரசியும் தியேட்டரில் இருப்பது போல ஜொலிப்பார்கள். அதன் பிறகு பெரிய ஜவுளி கடைக்கு சென்று அங்கு ஜவுளிகளெல்லாம் வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வருவார்கள். ஒரு கடையில் அல்ல, 2-3 கடைகளுக்கு சென்று தேவையான ஜவுளிகளை வாங்கிக் கொள்வார்கள். பிறகு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு சென்று சுட சுட சிக்கன் பிரியாணி வாங்கி லெக் பீஸோட சுவைத்து சுவைத்து 2 பேரும் சாப்பிடுவாங்க. இது தினமும் நடக்காது, எப்பவாவது ஒரு நாள், அதாவது மாதத்திற்கு 2 முறை இப்படி வெளியே சென்று ஜாலியாக இருப்பார்கள். அவர்கள் இருவரும் அத்தை மருமகள் போல் இல்லாமல் அம்மா பிள்ளை போல இருப்பார்கள். அதை கண்டு ஊர்க்காரர்களே ரொம்ப ஆச்சரியப்படுவார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. மீதி நாளைக்கு. அன்னபூரணி அம்மாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துவிடும். அதில் வள்ளி எப்படி கவனித்துக் கொள்கிறாள் என்பதை பற்றிய தொடர்கதையை நாளைக்கு பார்க்கலாம்.